அவளை வச்சு நம்ம ரெண்டு பேரும் நல்லா படிச்சிடலாம். அவளை போய் கூட்டிட்டு வா, ஓடு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ மறுபடியும் அவளை போய் கூப்பிட்டுட்டு இருக்கா. அவளும் ஒன்றும் வரமாட்டா, புரியுதா? எங்க புக் எல்லாத்தையும் எனக்கெல்லாம் கணக்கு நல்லா தான் தெரியும். ரொம்ப ஓவரா பண்ணாத. என்னவோ கிளாஸ்லயே அவ தான் நல்லா படிக்கிற மாதிரியும் இந்த ஊர்லயே அவ தான் ரொம்ப நல்லா படிக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. அதுக்குள்ள தீபி அவ நம்மளோட நல்லா படிப்பாள்ல, அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம் சரியா? நம்ம ரெண்டு பேரும் படிப்போம். சும்மா அவளையெல்லாம் கூப்பிட்டு கிடக்காத. புக் எங்க வச்சிருக்க? பேக்ல தான் வச்சிருக்கேன், இரு எடுக்க. எல்லா புக்கையும் எடுத்துட்டு வந்துட்டியோ? ஆமா, எல்லா புக்கையுமே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா டெக்ஸ்ட் புக் வேற இருக்கா, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா படிப்போம். என்ன டீச்சர் வேற 2-3 क्वेश्चन எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தாங்கல்ல, அதையும் போட்டு பார்க்கலாம்ல. சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்த. ரஃப் நோட் எடுத்துட்டு வந்தியா? சரியா போச்சு, ரஃப் நோட் மறந்துடுச்சே. ஐயோ, இவ்ளோ தூரம் எடுத்துட்டு வந்தேனே, அதை மட்டும் மறந்துட்டேனே. கணக்கு பார்க்க வர லட்சணத்தை பேரு கணக்கு பார்க்கணும்னா முதல்ல என்ன வேணுமா? ரஃப் நோட்டு தான் முதல்ல வேணும். அது கூட தெரியல. சும்மா பூமாரியை கூப்பிட்டு அவளை கூப்பிட்டு இவ்வளவு கூப்பிட்டுன்னு பேசதான் தெரியும். ஆமா, என்னாச்சு உனக்கு? நீ கொஞ்ச நாளா பூமாரி கூட நல்லா தானே பேசிட்டு இருந்தா, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? திடீர்னு ஒரு மாதிரியா பேசுற? அதெல்லாம் அப்படிதான். எனக்கு அவளை பிடிச்சிருந்தா நான் ஒழுங்கா பேசுவேன். அவ எனக்கு பிடிக்காத ஏதாவது செஞ்சாலும் நான் அதுக்காண்டி எனக்கு பூமாரி பிடிக்கும்னு சொல்லிட்டே இருக்க முடியுமோ? நான் தான் சொன்னேன்ல, அவ உனக்கு பிடிக்காத நிறைய பண்ணிட்டே இருக்கான்ட்டு. நீதான் அப்ப கண்டுக்கிடவே இல்ல. இப்ப பாரு, உனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு அவளை பத்தி. ஆமா, நல்லா புரிஞ்சிட்டு தெரியுமா? நேத்து கூட மீனம்மா இருக்காங்கல்ல. மீனம்மாவா? அது யாரு? அதான் பூமாரிக்கு அம்மா, பூமாரியோட 2வது அம்மா. உனக்கு தெரியும்ல? தெரியும். ஆமா அவங்க. என்னாச்சு? அவங்க பூமாரிக்கு கலர் பென்சில் அப்புறமா ஃபுல்லா ஒரு டப்பா ஃபுல்லா பேனா கொண்டு வந்தாங்க தெரியுமா? ஓ அப்படியா? புது மாடல் பென்னோ? நல்லா இருந்துச்சா? நான் வேணா பூமாரி கிட்ட போய் அந்த பேனாவை போய் வாங்கிட்டு வரட்டா? எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பாப்போம். மண்டையிலே குட்டிடுவோம் பாத்துக்கோ. ஏன் முன்னாடி தான் பூமாரி கிட்ட கொடுத்தாங்க. ஒரே ஒரு வார்த்தை, நீ ஒரே ஒரு பேனா எடுத்துக்கோவேன் தீபி, அப்படி சொல்ல கிடையாது தெரியுமா? நீ யார் ஃப்ரெண்டா? பூமாரி ஃப்ரெண்டா? இல்ல, சப்போர்ட் பண்ணல. பேனா வந்து நம்ம கொடுக்க மாட்டோம்ல, அவ மட்டும் எப்படி தருவான்னு சொன்னேன். சரி விடு, அவ தரலனா என்ன? உனக்கு இப்ப புது பேனா வேணும்னா சொல்லு, நான் எங்க அப்பா விட்டு வாங்கிட்டு வர சொல்லி உனக்கு ஒன்று கொண்டு வரவா? புது பேனாலாம் எங்க அப்பா 1000 பேனா கூட எனக்கு வாங்கி தருவாங்க எக்ஸாம் எழுத போனா, புரியுதா? எங்க அப்பா இப்ப கூட எனக்கு புது பென் வாங்கி தரதா செஞ்சாங்க. இருந்தாலும் அந்த பூமாரிக்கும் வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? ஆனா மீனம்மா வாங்கிட்டு வரல, ஒண்ணே ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்தாங்க. அதை மட்டும் பூமாரி கிட்ட கொடுத்துட்டு அவங்க பேசாம போயிட்டாங்க. அப்ப இந்த பூமாரி என்ன செஞ்சிருக்கணும்? எனக்கு அதுல 2 பேனாவாச்சும் எடுத்து தந்திருக்கணும்ல, தரவே கிடையாது. எனக்கு அதோட சரியான கோவமாயிட்டு தெரியுமா? அதான் உன்னை கணக்கு பார்க்க இங்க கூப்பிட்டேன். ஓஹோ, உன்னோட கோவத்துக்கு இதான் காரணமோ? சரி விடு, நம்ம 2 பேரும் சென்னை கணக்கு பார்ப்போம் சரியா? மீனு, நீ இப்போ வந்த? ஐயோ, வந்துட்டாள. இப்போ என்ன செய்ய? அதுக்கு இப்போ என்ன? அவ வந்தா பேசாம போவா. நீ அமைதியாரு. மீனு, உன்கிட்ட தான் கேக்குறேன், எப்போ வந்தியா? உன்னை பார்க்கவே கிடையாது நான். பூமாரி, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். தீபி இருக்கல்ல, அவ எனக்கு காலையில ஃபோன் பண்ணிருந்தா மேத்ஸ் எக்ஸாம்க்கு பாக்குறதுக்கு வரியான்ட்டு. அத நானும் கிளம்பி வந்துட்டேன் பாத்துக்கோ. ஓ
வசமா அடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன். மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ மூஞ்சில தூக்கி விட்டறிஞ்சதும் காணாம திமிரா பேசுறியா நீ? நீ ஒண்ணு இங்க இருந்து படிக்க வேண்டாம், போடி நீ கீழே போய் ஏன் ரூம்ல உட்காந்து படி. ஏன் நான் எதுக்கு போகணுமா? நான் இங்க தான் இருப்பேன். இது என்னோட ரூம், சரியா? இது ஒன்றும் உன்னோட ரூம் கிடையாது, இது பூமாரி ரூம். ஒழுங்கா எஞ்சி கீழே போ. நீனும் அந்த புக் எல்லாத்தையும் எடுத்துட்டு கீழே போ. நீ ஏன் ரூம்ல உட்காந்து படிங்க, போங்க. சித்தி பரவாயில்ல, நீனும் இங்கே இருக்கட்டும், தீபியும் இங்கே இருந்து படிக்கட்டும். நான் கீழே போறேன். நான் ஏற்கனவே கணக்கெல்லாம் பார்த்துட்டேன். இவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கலான்ட்டு தான் வந்தேன். ஆனா தீபி தான் வேணான்னு சொல்றா. நான் கீழே போய் கடுறேன். இருக்கட்டும், பரவாயில்ல. என்ன மீனு, இதை பத்திரமா வச்சுக்கோ. என்ன இதை நல்லா முக்கியமா படிங்க. இதுல இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். அதனால தான் நான் ஜெராக்ஸ்லாம் எடுத்து வச்சிருந்தேன். நேத்தே நாங்க எல்லாரும் படிச்சிட்டோம். நீங்களும் உட்கார்ந்து படிங்க, சரியா? சரி பூமாரி, தேங்க்ஸ். மீனு, நீ எதுக்கு இப்ப அவளுக்கு தேங்க்ஸ் சொன்னியா? இல்ல தீபி, அவ முக்கியமான கொஸ்டின் நம்மளுக்கு தந்திருக்காள்ல, இது நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும். இத மட்டும் படிச்சிட்டு போனோம்னா நல்லபடியா நம்ம பாஸ் ஆயிடுவோம்ல. அதனால தான் அவளுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன். பாத்துக்கோ, நீயும் அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடா. நீ சொன்னதே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னன்னு பார்த்தா என்னவிட்ட சொல்லிட்டு இருக்கியோ? சரியா உள்ள ஆளுதான் நீ. அப்போ அவ கூட நீ ஃப்ரெண்ட் ஆயிட்டல்ல, எனக்கு நல்லா தெரியும். நீயும் என் கூட படிக்க வர வேணாம், சரியா? நான் தனியாவே படிச்சுக்கிறேன். எனக்கு நீயும் வேணாம், அவளும் வேணாம். தீபி, அப்படி கிடையாது. அப்படிலாம் நீ நினைக்காத, புரியுதா? நான் அப்படி கிடையாது, பாத்துக்கோ. நான் உன் கூட படிக்கிறதுக்காண்டி மட்டும்தான் வந்தேன். அவளுக்கு எனக்கு தினோண்டு கூட அவளை பிடிக்கவே செய்யாத. உனக்கு நல்லா தெரியும்ல எனக்கு பிடிக்காதுன்ட்டு. நான் சும்மா தான் சொன்னேன். நீ அது தேவையில்லாம தப்பா நினைச்சுக்கற. இங்க பாரு, இந்த அவர் இருக்காள்ல, நமக்கு இந்த கொஸ்டின் தந்திருக்காள்ல, அது நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும். அதுக்காண்டி ஒரு சின்ன தேங்க்ஸ் தான் சொன்னேன். மத்தபடி அவளை எனக்கு சுத்தமா பிடிக்காது, பாத்துக்கோ. நீ என்னமே செஞ்சுக்கோ, சரியா? நீயும் நல்லா மாறிட்டல. முன்னாடி எல்லாம் பூமாரி பத்தி என்கிட்ட குறை சொல்லிட்டே இருப்ப. இப்ப பாரு, அவளுக்கு தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு நீ வந்துட்ட. அப்போ நீ அவளை நல்லா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அட லூசு தீபி, அப்படி கிடையாது. அவளெல்லாம் எனக்கு பிடிக்காது, பாத்துக்கோ. நீ ஒரு ஆளு, அவளை கண்டாலே எனக்கு ஆகாது. எரிச்சலா வந்துட்டே இருக்கும். இப்ப கொஸ்டின் வந்ததுனால யாராச்சும் நம்மளுக்கு சின்ன உதவி செஞ்சா நம்ம என்ன செய்வோம்? தேங்க்ஸ் சொல்லுவோமா மாட்டோமா? அதுதான் நான் இப்ப செஞ்சிருக்கேன். அதுல ஒன்னும் தப்பு இல்லையா? இங்க பாரு, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிச்சு பூமாரியை விட நல்ல மார்க் எடுப்போம், புரியுதா? ஆமா, கண்டிப்பா நல்ல மார்க் எடுக்கணும், புரியுதா? அப்பதான் அவளுக்கு நல்லா திமிர அடங்கும், பாத்துக்கோ. எங்க வீட்லயும் அப்பதான் அவளை தள்ளத்திக்க வச்சு ஆட மாட்டாங்க. சரி வா, அப்ப நம்ம படிக்க ஆரம்பிப்போம். புரியுதா? நம்ம இப்பவே படிக்க ஆரம்பிச்சோம்னா நல்ல மார்க்லாம் எடுக்க முடியும். அவ போயிட்டா, நம்ம உட்கார்ந்து படிப்போம், முடியா? ஆமா, ரஃப் நோட்டே எடுத்துட்டு வரல. படிப்போமா, படிப்போம். இரு கொஞ்ச நேரம், நான் போய் ரஃப் நோட் எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் உட்கார்ந்து படிக்க முடியும். சரி சரி, நீ போ. நீ உடனே போய்